இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இத்தாலி தேசத்தில் பிறந்தவர். இத்தாலி தேசத்தில் ராவென்னா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நகரத்தினுடைய ஆயராக இருந்தவர். திருச்சபையினுடைய மறைநூல் வல்லுநராகவும் இவர் கருதப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இத்தாலி தேசத்தில் இருக்கிற பணக்காரர்களுக்கும் பிரபுத்துவ குடும்பத்தினருக்கும் இயேசுவினுடைய இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணியை இவர் செய்தார் என்றும், தன்னுடைய ஆற்றல் மிகுந்த இறை வார்த்தை பணியின் வாயிலாக பல்வேறு மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்த குருக்களையும் துறவிகளையும் சீர்திருத்த வழியில் அவர்கள் வழி நடத்தினார். பல்வேறு ஆலயங்களை கட்டி எழுப்பினார் மற்றும் துறவு சபைகளை ஏற்படுத்தினார் மற்றும் ஏழை எளியவர்களுக்கான கல்விக்கூடங்களையும் அதே நேரத்தில் அவர்களுக்கான இல்லங்களையும் இவர் ஏற்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. தன்னுடைய எழுத்தின் மூலமாக அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பிய அன்னை மரியாளுடைய மறைவல்லுனர் என்று கூட இவரை அழைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய இறையியல் எழுத்துகளாலும் புத்தகங்களாலும் கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்துவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய ஒரு புனிதராகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் திருப்பலியில் மறைவுரை ஆற்றிவிட்டு அமைதியாக அமர்ந்து அந்த அமைதியில் மௌனத்தில் இறையடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, தன்னுடைய அறிவுத்திறனாலும் தன்னுடைய மறைபரப்பு பணியாலும் தன்னுடைய ஆன்மீக பணிகளாலும் கிறிஸ்துவுக்கு உகந்த நேர்மையாளராக இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை வார்த்தையை அறிவித்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகத்தில் இறையரசை பற்றின ஒரு உவமையில் இறையரசை ஒரு பெரிய மீன் வலைக்கு ஒப்பிட்டு இன்றைக்கு நாம் வாசகத்தை வாசிக்கிறோம். அந்த மீன் வலையில் மீன் பிடித்த பிறகு நல்ல மீன்களை ஒரு கூடையிலும் தேவையில்லாத மீன்களை வீசி எறிந்த ஒரு நிகழ்வை தான் இறையரசுக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஒரு உவமையை பார்க்கிற நேரத்தில் வலை என்பது அனைத்து மீன்களையும் உள்ளடக்கிய ஒரு வலையாக இருக்கிறது. ஆகவே இறைவனுடைய பேரன்பு, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய இந்த மீட்பின் அழைப்பு என்பது உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் அனைவருமே கடவுளுடைய அருளை சுவைக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். இறைவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய அருள் நமக்கு இருகரம் விரித்து நம்மை வரவேற்கிறது. ஆகவே அழைப்பு என்பது, அருளுக்கான இந்த ஒரு வாய்ப்பு என்பது எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மீன்களையும் உள்ளடக்கிய ஒரு மீன் வலைக்கு இறைவனுடைய அருள் ஒப்பாக இருக்கிறது. கடைசியில் நல்ல மீன்களை கூடையில் எடுத்து வைத்துவிட்டு கெட்ட மீன்களை வெளியே கொட்டி எறிவது என்பது இந்த அழைத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட முயற்சியால், நம்முடைய மனமாற்றத்தால் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்கிற தகுதியில் நாம் இருக்கிறோமா, இறைவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமா என்பது தான் நம்முடைய இன்றைய ஆன்ம பரிசோதனைக்கான ஒரு கேள்வி. எப்படி பார்த்து சொல்கிறீங்க, இது எங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, இயேசுவால் அழைக்கப்பட்டவர் 12 பேர். அந்த 12 பேரில் இயேசு அனைவருக்குமே அழைப்பு கொடுக்கிறார். அனைவருக்குமே அன்பை பொழிகிறார். அனைவரோடும் தன்னுடைய உடனிருப்பை பகிர்ந்து கொள்கிறார். அனைவருக்குமான மீட்பு திட்டத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கிறார். ஆனால் 12 பேரும் மீட்கப்பட்டார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அழைக்கப்பட்டவர்கள் 12 பேராக இருந்தாலும் தன்னுடைய பாவத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு காரணத்தினால் யூதாஸ் இஸ்காரியத்து தான் பெற்ற அருளை இழந்து விடுகிறான். கடவுளுடைய அன்பிலிருந்து தன்னையே பிரித்து கொள்ளுகிறான். இதுதான் பெரிய வலையில் எல்லா மீன்களும் இருந்தாலும் நல்ல மீன்களை கடவுள் எடுத்துக்கொண்டு கெட்டவற்றை வீசி எறிவது போல கடவுளுடைய அழைப்பு அந்த மீன் வலையைப் போல நமக்கு இருந்தாலும் நம்முடைய தனிமனித சுதந்திரத்தாலும் கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை நாம் எப்படி எதிர்கொள்ளும் என்கிற நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளாலும் தான் கடவுளுடைய அருளை நாம் முழுமையடை செய்கிறோமா அல்லது அதை வீணடிக்கிறோமா என்பதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறைவனுடைய அழைப்பை ஏற்று அவருடைய அருளுக்கு நம்முடைய தனிமனித ஒழுக்கத்தாலும் தனிமனித புனிதத்தாலும் அவருக்கு பதிலளித்து இந்த மண்ணுலகில் கடவுள் திருமுன்னிலையில் கடவுளுக்கு பிடித்தமானவர்களாக வாழ இன்றைக்கு இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.